என்னதான் விதவிதமா பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தாலும், அவங்களுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு குடுத்தா தான் பாராட்டே கிடைக்குது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப புடிச்ச மாரி கொரியன் பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு குழைய வேகாம இந்த மாரி கெட்டியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இத கிரேட்டர்ல போட்டு நல்லா துருவி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே இதுல கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் தேவை இருக்கும். அதே மாரி உருளைக்கிழங்க குழைய வேக வச்சுட்டீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு அதிகமா தேவை இருக்கும். நல்லா கெட்டியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு பசைஞ்சீங்கன்னா கையில ஒட்டாம இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாட்டில வச்சு அழுத்தி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாவே நீங்க வெந்நீல போட்டு எடுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா வெந்து மேல வர ஆரம்பிக்கும். உடனே இதுல இருந்து எடுத்துருங்க, இல்லாட்டா அது உடைஞ்சு போயிடும். சில்லுன்னு இருக்க தண்ணியில 1 நிமிஷம் போட்டுட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெயில பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சில்லி ஃபிளேக்ஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் இது எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, வறுத்தையல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா இந்த சாஸ் எல்லாம் கோட் ஆகுற அளவுக்கு கலந்து எடுத்துட்டீங்கன்னா கொரியன் பொட்டேட்டோ பைட்ஸ் தயாராயிடுச்சு. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.